வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம், கீரை மசியல், அப்புறம் வாழைத்தண்டு கறி. அதுதான் நான் இன்றைக்கி பண்ணேன். அப்புறம் ராமநவமிக்கு நான் பண்ணுற மாதிரி கோசம்பரி, அப்புறம் பானகம், நீர்மோர் இதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஏற்கனவே பானகத்துக்கு வெல்லம் கரையை விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் எசன்ஸ் ஒரு 2 சொட்டு விடுறேன். லெமன் ஒரு அரை மூடி புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்மளுடைய பானகம் ரெடி ஆகிடுது. நீங்கள் வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் பார்த்து விட்டுண்டா போதும். நம்மளுடைய பானகம் ரெடி ஆகிடுது. நீர் மோருக்கு இங்கே நான் மோர் கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். உப்பு போட்டு மோர் அதாவது தயிர், கொஞ்சம் தண்ணி, உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம் இதில். அப்புறம் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, ஒரு 1/4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயப்பொடி, மோரில் விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நீர் மோரும் ரெடி ஆகிடுது. அதையும் ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது நம்ம கோசம்பரி தான் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு ட்ராப் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது காயட்டும். அதுக்குள்ளே காஞ்சிட்டு கடுகு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு கரண்டி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் சேர்த்துடலாம். இதோடையே மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் நமக்கு வேணுங்கிறது மாங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய், ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய கோசம்பரியும் ரெடி ஆகிடுது. தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் வேணும்னா நீங்கள் லெமன் கூட ஒரு ட்ராப் புரிஞ்சிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்கலாம். அப்புறம் கேரட் இருந்ததுன்னா அதை துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் லெமன் புரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ராமநவமிக்கு நைவேத்தியத்துக்கு கோசம்பரி, அதுக்கப்புறம் நீர்மோர், பானகம் 3ம் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு ரசம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீரை மசியலும் பண்ணது தான். பாருங்கள், பருப்பு ரசம், கீரை மசியல், வாழைத்தண்டு கறி.